ஹாய், இன்றைக்கி முட்டை வறுவல் செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைல் முட்டை வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இந்த முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும். வறுவல் பண்ணுறதுக்கு 2 பல்லாரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அரை தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை வறுவல் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் பல்லாரி டக்குன்னு வசங்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வறுவல் பண்ணுறதுக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். நல்லா வதங்கட்டும். பல்லாரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு வத்தல் பொடி சேர்த்துக்கிடலாம். 3 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த வறுவல் பண்ணுறதுக்கு நான் மட்டன் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேபி மட்டன் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் முட்டை சேர்த்துக்கிடலாம். எடுத்து வச்சிருந்த முட்டையை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டே இருக்கணும். முட்டை வறுவல்